ஜலநாதன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் ஐயா. வந்து வாழ்த்துரை வழங்கலாம். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு வேலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட குழுவிற்கும் இன்றைய கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாழ்கை திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், மதுரை அரசு கலை கல்லூரி உதவி பேராசிரியராக பணி நிறைவு பெற்ற வீட்டுக்கொரு பாரதி எனும் தலைப்பில் உரையாற்றிய முனைவர் கலாராணி ரங்கசாமி அவர்களுக்கும், காணொளியை காண்பவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரும். பாரதி 100 பன்முக பொருளில் பகுத்தாய்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்நாளில் வாழ்த்துரை வழங்க அழைத்த நல் உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். மொழியை பேசும் இனத்தவரை, இனத்தவர் வாழும் தேசத்தை பாரதி வாழ்த்தும் விதமாக 3 வரியில பாரதி சொல்லுவான். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத திருநாடு என மொழி, இனம், தேசியம் வளர பாரதி வாழ்த்துகிறார். 3 வரியில மொழி வாழ்த்து, அந்த மொழியை பேசுகிறார், அந்த மக்களை வாழ்த்துறாரு. அதுக்கடுத்து மக்கள் வாழ்கிற பாரத திருநாடு. தமிழ் மொழியில் பாரதி சரியான தக்க நேரத்தில் தன் ஆளுமையை படைத்தார். கிமு கிபி என்பது போல பாமு பாப்பி என்று கூட குறிப்பிடலாம். அதாவது பாரதிக்கு முன்பு பாரதிக்கு பின்பு. ஒரு கவிதை என்றால் இலக்கணத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறி இருந்த காலத்தில் அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சுட்டான் பாரதி. அதெல்லாம் தேவையில்லை. இலக்கணத்தை ஒரு வச்சிருந்தால சொல்ல வேண்டிய கருத்தை உள்ளதை உள்ளவாறே சொல்ல முடியாம தவிக்கிறார்கள். எனவே எழுத்துக்களுக்கு சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் பாரதி புது கவிதைக்கு ஒரு பாதை வகுத்தான். வசன கவிதைக்கு வித்திட்டவன். இன்னும் பல இசைப்பாடல்கள், இப்படி இன்ன பிற வகை சொற்கள் ஆட்சி செய்யும் விதமாக எளிமையாக அமைத்தவன் பாரதி. அதனால் பல்லோரும் எழுதுவதற்கு ஒரு வழிவகை செய்தான். இன்றைய கருத்தரங்கம் வீட்டுக்கு ஒரு பாரதி உரையாளர் முனைவர் கலாராணி ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக வழங்கினார்கள். பாரதி ஒரு சகாப்தம் என்றும், பாரதியின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொன்னார். பாரதியின் கனவு மெய்ப்பட்டு கொண்டிருக்குது என்றும் குறிப்பிட்டார். நினைவு நல்லதாக வேண்டும், அப்படி நினைவு நல்லதாக இருந்தால் ஈகை குணம் தானாக வரும் என்ற கருத்தை ஒட்டித்தான் கர்ணன் துரியோதனன் கொண்ட மகாபாரத கதையை குறிப்பிட்டு சொன்னார்கள். உண்மையில் எண்ணம் சிறப்பாக இருந்தால்தான் எல்லா செயல்களும் சரியானபடி இருக்கும். மனம் காற்றை விட மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற சொல்லாட்சி சிறப்பாக இருக்கிறது. ரௌத்ரம் பழகு என்று சொன்னார்கள். தீதை கண்டு அதை நீக்குவதற்காக ரௌத்ரம் பழகி கொண்டால், ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே அமைதியாக இருந்தால் அது சரியானபடி சில நேரங்கள் கோபப்படுவது போல் இருக்க வேண்டும். ஆனால் கோபத்தால் பாதிப்பு ஏற்படாது. அது இன்னும் சொல்ல போனால் உள்ளம் உணர்ச்சி வசப்பட வேண்டும், உதடு உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்பொழுது இருக்கும்போது அந்த கொட்டி தான் இதுவரையில் யாருமே கோபம் வரக்கூடாது, கோபம் வந்தால பாதிப்பு ஏற்படும் என்றுதான் சொல்லி கொண்டு வரார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து பாரதி மட்டும்தான் ரௌத்திரம் பழகு என வாழ்க்கையில் அது தேவை, ஆனால் அந்த ரௌத்திரத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற கருத்தை ஒட்டித்தான் ரௌத்திரம் பழகை கொண்டால் எங்கு கோபப்பட வேண்டும், கோபத்தால் பாதிப்பு இல்லாமல் கோபத்தால் வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை ஒட்டித்தான் ரௌத்திரம் பழகு. அதாவது இன்னும் சொல்ல போனால்
நாம் ஒரு வண்டி வாங்கி கொண்டால் அது பழகி பார்க்கிறோம். பழகு பழகு என்பது அது பழகி பார்க்கும்போதுதான் எங்கு எப்படி அதை சரியானபடி ஓட்ட வேண்டும், பாதிப்பு ஏற்படாது என்பதுதான். அந்த கோணத்தில் தான் பாரதி குறிப்பிட்டிருக்கலாம். ரௌத்திரம் பழகு, அப்படி பழகினால் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். மேலும் குறிப்பிட்டு சொல்லும்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், அமைதி பூங்காவாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு பாரதி வேண்டும். உண்மையில் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பாரதி என்பதை விட வீட்டுக்கு பல பாரதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த உருவாக்குவதற்கு முனைந்திருப்பது நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொலைதூர பார்வையோடு மட்டுமல்ல, வளரும் பாரதமாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதாம். பாரதி 100 விழா, பாரதி பற்றி பேச வேண்டும். அம்மையார் அவர்கள் பேசும்போது கூட, பேசுவதற்கு முன்பு இதை பற்றி நிகழ்ச்சிகள் தெரிந்திருந்தாலும் பாரதி பற்றி நான் உள்பட எல்லோருமே பாரதி பற்றி தெரிந்தால் மீண்டும் படிக்கிறோம். ஏன்னா சரியானபடி வழங்க வேண்டும். படிப்போம், படித்ததை சரியானபடி பதிக்கின்றோம். பதித்ததை கேட்பவர்கள் பாரதியை பார்க்கின்றார்கள், பாரதியை உணர்கிறார்கள், பாரதியாக மாற வேண்டும் என்கிற பாரதியின் கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்று பதிக்கின்றார்கள். அப்படி பாரதியை இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்கு வீட்டு மட்டும் குவியம் வழியாகவும் காணொலியாகவும் ஸ்டெப் டிவி மற்றும் எல்லா இதையும் பதிவு செய்வதற்கு முக்கிய காரணமா இருக்கின்ற நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வெறும் பயிற்சி களமாக மட்டுமல்ல, ஊக்குவிக்கும் களமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி, பாரதி வீட்டுக்கு ஒரு பாரதி அல்ல, வீட்டுக்கு பல பாரதிகளை இன்று மாணவ செல்வங்கள் உருவாக்கி பாரதியினுடைய தன்மையை பதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. பேசிய அம்மையார் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பானதொரு வாழ்த்துரையை வழங்கினீர்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களின் உரையை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக குறிப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக வழங்கினீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்ததாக புவனேஸ்வரி அம்மா வாங்க.